ஹே காய்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ தான் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது உங்கள் ஃபோனில் வந்து குரோம் ஓப்பன் பண்ணி கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ கீழே வந்து நம்ம ப்ராம்ப்டை டைப் பண்ணுற இடம் இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு ஃபுல் சைஸ் இமேஜாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களோட ஃபுல் சைஸ் இமேஜை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், அதை காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த ப்ராம்ப்டை. ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க சென்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் கலரில் அப்லோட் பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 25 செகண்ட்ஸ் பக்கத்தில் ஆகும். இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ராம்ப்ட் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் வந்து காப்பி ஆயிரும். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுதான். ஓகே, பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த மாதிரி இமேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியான கட் அவுட் இமேஜை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா ஓப்பன் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் ஆகி முடிஞ்சாச்சு இல்லையா காய்ஸ்? இவ்வளோ தான். வீடியோ பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். See you guys.